திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை முதல்ல பேச அழைக்கிறேன். தேச நலனில் அக்கறை கொண்ட அணி எது அப்படின்றது தான் தலைப்பு. இப்போ தேச நலன் அப்படின்றதை விட குடியரசு அப்படின்றதுக்கான கூறுகள் இருக்குல்ல, எலிமெண்ட்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக், அதில் எந்தெந்த அணி இங்கே வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க அதை பார்த்தாலே யார் அக்கறை கொண்டவர்னு நினச்சிட முடியும். அப்போ குடியரசு அதோடைய கூறுகளில் மிக முக்கியமான முதல் கூறு என்னென்னா, மன்னர் ஆட்சி இல்லை, குடும்ப ஆட்சிக்கு எதிரானது குடியரசு. சரிங்களா? அப்போ நம்ம திமுக எடுத்துப்போம். திமுகவில் லோக்சபா மெம்பர்ஸில் மட்டும் 35% அவங்க குடும்பத்திலேருந்து, அதே மாதிரி மினிஸ்டர்ஸில் வந்து 32% குடும்பத்திலேருந்து, அதற்கு அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸில் 30% குடும்பத்திலேருந்து. இது குடியரசுக்கு எதிரான நிலைப்பாடு. அதுக்கு அடுத்தது குடியரசோட இன்னொரு கூறு, அந்த குடியரசு ரிப்பப்ளிக் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா லத்தீனுடைய வார்த்தை ரீபிப்ளிகா அப்படின்றது தான் அதோடைய ஒரிஜினல் ரூட் வேர்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாமே மக்களுக்கு. அப்போ எல்லாமே மக்களுக்குனா இங்கே உள்ள ஓடுகிற ஆறு, மலை, மணல், கடல் எல்லாமே மக்களுக்கு. அதாவது ஆற்று மணலில் மட்டுமே 4730 கோடி ரூபாய் ஊழல். அதே மாதிரி தாது மணலில் 5832 ரூபாய் ஊழல். அதற்கப்புறம் இது மொத்தமாக கனிம வளத்தில் மட்டும் 20,000 24,000 கோடி ஊழல் தமிழ்நாட்டில் நடந்தது. இதெல்லாம் நம்மளுடைய சொத்தை இவர்கள் வந்து ஆற்றுல மண்ணே இல்லை, சுரண்டிட்டாங்க, களி மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த மண்ணெல்லாம் உருவாக்குறது யாரால முடியும்? அடுத்த தலைமுறைகள் என்ன செய்யும்? இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும். இன்னொன்று சொல்கிறேன், பலருக்கும் தெரியாது, பல ஊடகங்களும் வெளியிடாத ஒரு செய்தி. சென்னை மாநகராட்சியோடைய எம்டிசி இருக்கு இல்லையா, அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க. ப்ரைவேட் பிளேயர் கேன் பை, அதாவது ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து பஸ்ஸை வாங்கி நிர்வகித்து அவங்களே ஓட்டலாம். உலக வங்கியோட ஒப்பந்தம் போட்டு 2023 சைன் போட்டாச்சு. இப்போ வந்து 10% இருக்குது, இந்த வருஷத்தில் 70% மாற்றுவாங்க. அப்போ இப்போ நம்மளுடைய சொத்தை எல்லாமே தனக்கு, தமிழ்நாட்டை வந்து ஏடிஎம்மாக மாற்றிடுறது. ஏடிஎம்னா தெரியும்ல, எப்போ நமக்கு காசு அடிக்கிற மிஷினு, நம்ம குடும்பத்துக்கு காசு அடிக்கிற மிஷினு. இப்படியாக நமது மொத்த தமிழ்நாட்டையும் பப்ளிக், பொதுமக்களுடைய சொத்தை தனது சொத்தாக கருதி, பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாக கருதி மொத்த தமிழ்நாட்டையும் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், டு ஐ ஹேவ் டைம்? நோ சார். ஓகே, தென் இதோட நிறுத்தி அடுத்த சுற்றில் நான் பேசுகிறேன். நன்றி. அடுத்த சுற்றில் அண்ணன் தேசிய கட்சியை பற்றி பேசுவார். நன்றி. இதுலேயே இன்னும் நிறைய இருக்கான். ரைட், நன்றி திரு ஃபெலிக்ஸ் அவர்களே. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு இளந்தமிழன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். தேச நலனில் அதிகமான அக்கறை கொண்டிருக்கிற அணி எது என்பது கேள்வி. முதல்ல நெறியாளர் அவரிடம் சொல்லிவிடுகிறேன், நாங்கள் அணி அல்ல, நாங்கள் எப்போதும் தனி என்பதை சொல்லி, இந்தியா என்பது தனி ஒரு நாடு அல்ல, பல தேசங்களினுடைய ஒன்றியமாக நாம் தமிழர் கட்சி பார்க்கிறது. இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்தந்த மாநில, அந்தந்த தேசிய இனங்களினுடைய இந்த மொழி வளமும் வரலாறும் இலக்கணமும் இலக்கியமும் சிதையாத வண்ணம் பாதுகாக்கிற போதுதான் உண்மையான குடியரசு தினத்தை நாம் கொண்டாடுவோம் என்பதை இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். அது கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி என்பது ஏதோ ஆள் மாற்றத்திற்காக, அரசியல் மாற்றத்திற்காக வந்தவர்கள் அல்ல, அடிப்படையவே மாற்றுவதற்காக களத்திற்கு வந்த பிள்ளைகள் தான் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள். எனக்கு முன்னால் பேசிய நெறியாளர் சொன்னார்கள், மக்கள் மன்றத்தில் மகளிர் நிறைய பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள், வாழ்த்துக்கள் என்று ஐயா சொன்னார். இதே தான் நாம் தமிழர் கட்சி. மக்கள் மன்றத்தில் பெண்கள் பங்கேற்றதே இவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறோமே, இதே போல சரிவாதி சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பெண்கள் இடம்பெற்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை சிந்தித்து தான் அண்ணன் சீமான் அவர்கள் 234 தொகுதியிலே சரிவாதி 117 இடங்களை பெண்களுக்காக ஒதுக்கி இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலே. தேசத்தின் நலன் என்றால் தேசத்திற்கென்று தனியான நலன் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய காடு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலை வளம், பெருகிற மலையின் வளம், ஆற்றின் வளம், சோற்றின் வளம், நீரின், இதுதான் தேசத்தினுடைய வளம். இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் மண்ணிற்காக, மக்களுக்காக, ஏன் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஆரை பற்றியும், சோரை பற்றியும், விவசாயத்தை பற்றியும், விவசாயிகளினுடைய பெருமையை பற்றியும் ஒரு மனிதன் பேசுகிறான் என்றால் அவன் இந்தியாவிலேயே செந்தமிழன் சீமான் என்கிற ஒற்றை மனிதன் தான். அப்படி என்றால் இந்த தேசத்தினுடைய நலனுக்கு
நாம் தமிழர் கட்சியை விட முதன்மையான கட்சி வேறொன்றும் இருக்க முடியாது என்பது எங்களுடைய வாதமாக இந்த இடத்துல சொல்லி அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கிறோம். நன்றி திரு இளந்தமிழன் அவர்களே. அடுத்ததாக திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களே என்போடு பேசுகிறேன். தேசியம் என்பதனுடைய பார்வை எது என்பதில் இந்திய தேசியத்தை கட்டமைத்து வைத்திருப்பது அரசியலமைப்பு சட்டம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு தேசியத்தின் அடிப்படை எது என்று கேட்டால் மொழிவழி தேசியமாக இருக்கலாம், அல்லது இனவழி தேசியமாக இருக்கலாம், அல்லது மண்வழி தேசியமாக இருக்கலாம், அல்லது கொள்கை கோட்பாட்டு வழி தேசியமாக இருக்கலாம். ஆனால் எல்லா தேசியமும் எதற்குள் அடங்கும் என்றால் மொழிவழி தேசியத்தில் தான் அடங்கும். அந்த வகையில் தமிழ் மொழியை காத்த, தமிழ் மொழியை தூக்கி பிடித்த, தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்கி அறிவித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற வகையில் தேசியத்தை காப்பதில் முதலிடத்தில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அது மட்டுமல்ல, சகோதரர் பேசுகிற போது, தேசியத்தை பற்றி பேசுகிற போது ஏதோ இங்கே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் வாரிசு அரசியல் இருப்பதைப் போல சகோதரர் பேசுகிறார். நான் கேட்கிறேன், பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்கிறார் அண்ணன் நாராயணன். இந்தியாவிலேயே அதிகமான வாரிசு எம்பிக்களையும் அமைச்சர்களையும் கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை இத்தனைக்கும் ஃபெலிக்ஸ் அறியாமல் இருப்பது என்பதா, அல்லது அறிந்தும் அதை பேசாமல் இருப்பதா? பேசாமல் இருப்பதற்கு காரணம் சிபிஐ விசாரணையா? இதெல்லாம் தேசிய நலனை காக்குமா? தேசிய நலனை காக்க வேண்டியதெல்லாம் ஒரு இயக்கத்தின் நலனை காக்கக்கூடிய இயக்கங்களாக மாறிப்போனால், நிறுவனங்களாக மாறிப்போனால் அது இந்த தேசத்தின் நலனை காக்குமா என்கிற கேள்விகளெல்லாம் இருக்கிறது. இங்கே இருக்கிற மக்களெல்லாம் நிம்மதியாக வாழ்ந்தால்தான் இந்தியா நிம்மதியாக வாழ முடியும் என்று சொன்னால் எல்லோருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு வேண்டும். இடஒதுக்கீடு இல்லாமல் போகிற 1950 நீதிமன்றத்தை எதிர்த்து, தீர்ப்பை எதிர்த்து இந்தியா முழுக்க இடஒதுக்கீட்டை கொடுத்து பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களை தூக்கி நிறுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதை மறந்துவிட முடியாது. அந்த இடஒதுக்கீடு தான் கல்வி தந்தது, வேலைவாய்ப்பு தந்தது. இன்னும் சொல்லுகிறேன், மருத்துவ இடஒதுக்கீட்டில் கூட 27% இடஒதுக்கீட்டை நீதிமன்றத்தின் நெடிய படிகளில் ஏறி இறங்கி பெற்று தந்தது திமுக. எனவே ஒரு மக்கள் வாழ்வதற்கான அந்த மொழி, அந்த பண்பாடு, அந்த கலாச்சாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, இது அவ்வளவையும் ஒரு உரிமையாக எந்த மக்கள் பெற்றுக்கொள்கிறார்களோ அந்த மக்களால் தான் வாழ முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியா வாழ்ந்து கொண்டிருப்பதில் இந்தியாவின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் 10% தமிழர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாடு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை பயன்படுத்தியவன் தமிழன் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்ன இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படியானால் ஒரு இனத்தை நாம் தூக்கி பிடிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் நாம் தனியானவர்கள் அல்ல, ஆனால் இந்திய தேசியத்தின் மூத்த குடிமக்கள் தமிழர்கள் என்பதை தூக்கி நிறுத்துகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த பெருமையோடு இந்த குடியரசு தினத்தை நாம் உற்சாகமாக கொண்டாடுவோம்.